எல்லாமே நம்ம கற்பனை பண்ணணும். ஆனா ஒரு மந்திர ரூபத்துல அம்பாள் எப்படி இருக்காங்கிற கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது தான் இந்த மந்திர ரூபம். சரி, ஏன் மந்திரம் சொல்லணும்? இந்த மந்திரத்தினுடைய கான்செப்ட் என்ன? மந்திரம் சொல்றது முக்கியமா ஏன் முக்கியமானதுன்னா, ஒரு விஷயத்த நீங்க எப்ப மனசுக்குள்ள உங்க மனதோட்டத்துல எப்ப நீங்க அதை விட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, அப்ப அந்த விஷயம் செயலாக்கமா பெறும். ஏதோ ஒரு பாட்டு நம்ம ஏதோ இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற பாட்டு நம்ம ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம அறியாமையே அந்த லிரிக்ஸை பார்க்குறோமோ இல்லையோ, அந்த டியூனை நம்ம அப்படியே பாட ஆரம்பிச்சிருவோம். அப்ப ஒரு வடிவமாக நமக்குள்ள உள்ள ஓடிக்கிட்டே இருக்க சொல்ல அது என்னைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும், மறக்காத விஷயம். அப்ப இந்த மந்திரம் எப்படி ஒரு முக்கியமான தத்துவம்னு யார் சொல்ல வரானா, நாரதர் சொல்கிறார். ஒரு இரண்டு ரிஷிகளும் ரொம்பவும் தேவியினுடைய பக்தர்களாக இருக்கிறாங்க. தேவியுடைய பக்தராக இருந்து அவர் எதுக்காக 2 பேரும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இது 2 பேருக்குமே என்ன ஆசைனா, தேவிய அதாவது அம்பாள் லலிதா பரமேஸ்வரிய கண்ணு முன்னாடி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு. அதனால இந்த 2 ரிஷிகளும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தவம் பண்ணிக்கிட்டே வர சொல்ல ஒரு முனிவருக்கு சித்தி அடைஞ்சிருச்சு. சித்தினா என்னன்னா பூரணத்துவம். அந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படின்னா, அவர் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு குழந்தைகள் உண்டு, அவர் நிலப்புலம் வாங்கிட்டார், அவர் வீடு வச்சிருக்கார், கார் வச்சிருக்கார், பங்களா வச்சிருக்கார், எல்லாமே இருக்கு. ஆனா அவர் எதுக்காக அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரோ அந்த விஷயம் இன்னும் முடியல. அவர் என்னென்ன வேணுமோ அந்த மந்திரம் சொன்னதுடைய விளைவாக அந்த விளைவா அவரு அனுபவிச்சுட்டார். ஆனா இந்த மந்திரம் எதுக்காக சொன்ன அந்த காரணத்தை ஆரம்பிச்சாரோ அவர் அதை அடையல, அம்பால நேர்ல பார்க்கல. இன்னொருத்தர் என்ன ஆயிடுச்சுன்னா மந்திர த்ரிக் ஆயிட்டார். மந்திர த்ரிக்னா என்னன்னா, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம்